அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனினுடைய திக்ருகளில் துஆக்களின் தொகுப்பில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அதிகாலை வேளையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாக்களை நாம் 3 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். எங்களுடைய தேவைகளை எங்களை விடவும் நன்கறிந்தவனாக எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கின்றான். எனவே அவன் நாடினால் ஒரு நொடி பொழுது போதும், அத்தனையையும் மாற்றித்தரக்கூடிய சக்தி மிக்கவன். அவன் நாடாவிட்டால் இந்த உலகில் ஒரு அணு கூட அசையாது. சுப்ஹான் அல்லாஹ். மேலும் இந்த சூறாக்களை 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக ஆஃபத்துக்கள், பலாய், முசீபத்துகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நாம் பிறனிடம் கையேந்துவதில் இருந்தும் அதுபோன்ற நிலைமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வினுடைய உதவிகளினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் அற்புதமான சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினை பார்த்து தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பதிவினை நீங்களும் பார்த்து பயனை பெற்றுக்கொள்வது மட்டுமன்றி ஏனைய சகோதரர்களுக்கும் சென்றடைவதற்கு வழிப்படுத்தி கொடுப்பதனூடாக நீங்களும் பயனடைந்து கொள்வீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனினுடைய இந்த வசனங்கள் மிகவும் அழகாக மற்றும் முக்கியத்துவம் மிக்கவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு உபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கடுமையான மழையும் இருளும் சூழ்ந்த ஒரு இரவில் அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி நாம் புறப்பட்டோம். அதாவது தொழுவிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வீராக என்றனர். நான் ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு சொல்வீராக என்றனர். நான் ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு 3வது தடவையாக சொல்வீராக என்றனர். அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன சொல்லட்டும் என கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சூரத்துல் ஃபலக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. சூரத்துன் நாஸ். بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இது 3ஐயும் ஓத வேண்டும். இந்த 3 சூறாக்களையும் காலையில் 3 தடவைகளும் மாலையில் 3 தடவைகளும் யார் ஓதுவார்களோ இது அவர்களுக்கு போதுமானதாக அமையும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும். ஆஃபத்துக்கள், பலாய், முசீபத்துகள் இதை ஓதியவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்.
நீர் வேறு எந்த பக்கமும் தேவையுள்ளவராக ஆக மாட்டீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள் என்று உபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த 3 சிறிய சூறாக்களையும் ஓதிக்கொள்வோம். காலையில் 3 தடவைகள், மாலையில் 3 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.